போஸ்ட். என்னம்மா கண்ணு, எப்படி கீரை? வணக்கங்க. வணக்கம். எங்க அந்த ஊதாங்குள்ள கொடுங்க பாக்கலாம். என்னதுங்க? பார்த்தாலே தெரியுதுங்க உங்களுக்குன்னு. கொடுங்க, ஊதி பாக்குறேன். நான் வாசிக்கிறேங்க. யோ குடியா, நாங்க வாசிச்சா மட்டும் சத்தம் வராதா அதுல? என்ன என் ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு சரியா வராது போல இருக்க. இங்க வேஷம் ஒரு பாக்கலாம். ஐயோ அசிங்கங்க. ஐயோ யோவா காட்டுறா, அறிவு வட்ட முண்டோ. காட்டு, துண்டை காட்டு. சுருக்கமா சொன்னா நானும் உன்னை லவ்ஸ் பண்றேன். ஒரு வயசு வந்து ஆம்பளைய தனியா குளிக்க விட மாட்டீங்களேடி. ஆளாளுக்கு பாத்துக்கிட்டு போங்க, அந்த பக்கமா போய்த்தாங்கடி போங்க. என்னக்கா என்ன சோப்பு இது? இங்க வாடா. இல்ல எப்ப பார்த்தாலும் கிழிஞ்ச ட்ரௌசரே போ. இப்ப அது கூட இல்லையா? பாக்க பாவமா இருந்துச்சு, அதான் உனக்காக புது ஷர்ட்டும் ட்ரௌசரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். செலவு பண்ணி சின்ன பையனை செட்டப் பண்றத பார்த்தா நம்ம ஆளுக்கு ஏதாவது லெட்டர் தரணுமா? நீ ஒண்ணும் லெட்டர் கொடுக்க வேண்டாம். அந்த வணங்க முடிய எனக்கு லெட்டர் போட்டிருக்கு. அந்த ஆள் மனசு மாறினதுக்கு நீயும் ஒரு காரணம். அதுக்குத்தான் இது. ஏடா திடீர்னு சிரிக்கிற? இல்ல, அரை டிக்கெட் நான் தமாஷுக்கு லெட்டர் போட்டதுக்கே ஒரு ஆஃப் பேண்ட் கிடைச்சிச்சு. இதே கண்டி அந்த ஆள் நெசமாலுமே லெட்டர் போட்டிருந்தானாக்கா ஒரு ஃபுல் பேண்டே கிடைச்சிருப்பேன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. தமாஷுக்கு நீ லெட்டர் போட்டியா? என் வேதனை உனக்கு கூட விளையாட்டா இருக்குல்ல? அந்த ஆளுக்குதான் இதே இரும்பா இருக்குன்னு பார்த்தா நீ இதையுமே இல்லாம இருக்கியேடா. இனிமே என் கூட பேசாத. என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே நான் உன் கட்சிக்கா. என்ன சொன்னாலும் நான் செய்வேன்க்கா. கட்சி மாறிட்டேல, இனிமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏண்டா கூற? அண்ணாத்த, எல்லா வீட்டுக்கும் ரேஷன் கார்டு குத்துக்குறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கலாமே தான் கூப்பிட்டேன். அதுக்குதான் கிளியர் மாறாச்சே நீ. முதல்ல அதை கழட்டா. ஓட்டு லிஸ்டுக்கு பேர் கொடுத்தாவது ஒரு சின்னத்துக்கு 50 ரூபா வாங்கினோம்னா ஒரு 500-600 ரூபாய் தேரும். ரேஷன் கார்டை வச்சு நான் நாக்கு வலிக்கிறதா? அண்ணாத்த, உனக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன் கார்டை கூட வாடகை கூட்டினா மாசம் மாசம் 10 ரூபாய் கிடைக்கும். ஓஹோ, அதுல அப்படி உனக்குதா? உடு, நான் 2ஆ வாங்கிடுறேன். யோ இங்க வாங்கியா, சீக்கிரமா வாங்கயா. ஏன்பா நம்ம வீட்டுக்குலாம் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கூடாதா? என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூரை இது மட்டும் தான் இல்ல? இது என்ன வீடு இல்லையா? பாரு போடலாம் இது பாரு. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா. அப்படியாப்பா? யாரையா வாங்கினது? உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பேரு சீதான்னு சொன்னாங்க. யாரா அவ சீதா? எதிர் வீட்டு ஜன்னல்னே. யாரு அது வீட்டுல? வெளியில வாடி. என்னையா? என்ன யாவா? அதானே. தபார் ஸ்டார்டிங் இருந்தே பாத்துனுக்குற. நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணினேக்கிற. போற வரட்ல என்ன புருஷன் சொல்றியாமே நீ? ஜான் வயல இருந்துக்கிட்டு நம்ம கையிலே ராங் பண்றியா நீ? தபார் நான் சொல்றேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். நானும் சொல்லிக்கிறேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். என்னடா சொன்னதே திருப்பி சொல்லிக்கிறாவா? அதானே. ஓய் என்ன பெரிய பத்தினியா நீ? உன்னை ஒரு வாட்டி ரேப் பண்ணா பத்தாதா? இன்னொரு வாட்டி ரேப் பண்ணுங்கறியா நீ? நீ எனக்கு எடுத்தது வாசம் தாரையா? அப்ப அத ஊரறிய உன்னால சத்தமா சொல்ல முடியுமா? எதுக்குடா அப்படி கேக்குறா? நீ தைரியமா சொல்லு அண்ணாத்த. எனக்கு என்னடா பயம்? ஓய் நான் தாண்டி உன்னை கெடுத்தேன், அதுக்கு என்னன்ற இப்போ? அப்போ உன்னை என் புருஷன்னு சொல்லாம வேற என்னையா சொல்ல முடியும்? ஆடாடா
அடாடாடாடா மெயின் பாயிண்டே புடிச்சிட்டாளப்பா. இப்படி அராஜகம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன். காரணம் கேட்டா என்னை எவ்வளவு ஒருத்தி திருட்டு தரமா பெத்து குப்பை தொட்டில அனாதையா போட்டு போயிட்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நியாயம் சொல்லுவேன். யோ, இப்ப நான் கேக்குறேன், உன்னால ஏன் வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சீதா, நீயும் என்ன உன் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேன். பிறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு யாராவது கேட்டா நான் யார காட்டுறது? நானும் உங்க அம்மா மாதிரி என் குழந்தைய குப்பை தொட்டில போட வேண்டியதா? அனாதையா 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 அனாதையா? இத பாருமா, நான் கூழா கஞ்சிய குடிச்சாலும் கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து போயிடு. நீயும் என்ன இப்படி விரட்டா நான் எங்கயா போறது? என்னடி சினுங்குற? எதிர்த்த வீட்டுக்கு போ, எவன் கெடுத்தானா அவன் கிட்ட போ, இல்ல எக்கடா அது கிட்ட போ. எனக்கு என்ன, எங்கயா போறதும்? ஏங்க, இத்தனை பேர் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே, யாராவது ஒருத்தர் எனக்கு நியாயம் சொல்லக்கூடாதா? நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல தம்பி, என் மனசுல பட்டதை கேட்டுறேன். அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி கோயில்ல குழந்தைய போட்டு போனப்போ தொண்டகளிய கத்துனியே, இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? தட்டு கேட்க ஆள் இல்லன்னா சண்டை பிரசன்ட் நினைப்பா? நீ ஒரு மனுஷனா? அண்ணாத்த, முந்தியெல்லாம் உன் மூஞ்சிக்கு எதிரா ஒரு பையன் நின்னு பேச மாட்டான். ஆனா இன்னைக்கு பாத்தியா, என்னை விட சின்ன சின்ன பசங்க எல்லாம் உனக்கே புத்திமதி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பொண்ணு ரோட்ல நிக்கிறதுதான். இதே கண்டி இந்த வீட்ல நின்னுதுன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த அசிங்கம் வந்திருக்குமா? அவனுக்கு பயந்துட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு என்னடா பண்ண சொல்றேன்? அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உள்ள கூப்பிடுன. வேற ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டா சோறு பொண்ணுமே. ஊருக்குள்ள பெரிய பஸ்தாதுன்னு பேரு, ஒருவேளை சோறு போட வக்கு இல்ல. அண்ணாத்த, உனக்கு எப்படியோ தெரியல அண்ணாத்த, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அண்ணாத்த. இப்ப என்னன்றாவா? ஒருவேளை சோறு தானே? ஆமா. ஒருவேளை என்ன, 3 வேளை நான் போற போட்ல துண்டை காண துணியை காண ஓடுறாளா இல்லையா பாரு. உன் சார்பா நான் கூப்பிடுவா? கூப்பிடு. ஆல் சைலன்ஸ். அந்த ஆளும் சைலன்ஸ். நானும் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணி, சி, இந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வா. பெட்டி பிடிக்கூட வா. போங்கயா போங்கயா, போய் தொலைங்கயா. அடுத்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேடிக்கை? அண்ணாத்த, எங்க போற? என்னைய மடக்கிறாளாவா? அவளை வீட்டுக்குள்ள இருக்க சொல்லு. நான் சாதாரணமா பேசினா சரியா வராது. சரக்கடிச்சு வரேன், வந்து அப்பாலிகா வச்சுக்கிறேன் கச்சேரிய. தரிகிடும் 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 தரிகிடும். ஏண்டா மூதேவி, மூச்சுக்கு மூச்சு 300 அடிப்பேன் 3000 அடிப்பேன்னு சொன்னேன். மூடிய திறந்த உடனே மூச்சே நின்னு போச்சு. எவன்டா அவன் ஊரை மேல இருந்து மூத்திரம் விடுறது? சீக்கிரம் ஒரு பாட்டு கொடுப்பா. என்னப்பா உங்க பேட்டை ரவுடிய ஒரு பொண்ணு விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாலாமே. நீங்க இருக்கீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன். ஆய கொடுத்து எதையோ புண்ணாக்கிட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவன்
நல்ல வேளை ஜட்டியோட விட்டானே. எத்தனை தடவை எங்களை ஜட்டி கூட இல்லாமல் விரட்டிருக்கான் தெரியுமா? இருடி வர. இந்த ஆட்டோ சைதாப்பேட்டை போகுமா? போகுமா? போக வேண்டியதானே? ஏன் சும்மாவே சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துருக்க? பெரிய கவாஸ்கர் மாதிரி கதை வேற எழுதுனீ. கரப்பம்பூச்சி மாதிரி மீச. நீலாம் ஆட்டோலி அடிபட்டு சாவ போறடா. உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை 10 கேட்பேன். கேடு காலம் பிடிச்சிருச்சு. வண்டியை நிறுத்து. என்னடா முறைக்கிற? நான் போகும்போது மட்டும் அந்த சீதா வீட்டுல இருந்தா ஒன்ன செருப்பால் அடிப்பேன். போட. கல்லெடுப்பேன் சிவப்பு மூஞ்சிக்காரி, கல்லை எடுத்து பல்ல உடப்பேன் சிவப்பு மூஞ்சிக்காரி. எவனுக்கா கெட்ட நேரம் எட்டுனா விட்டு போயிட்டான். தைரியம் இருந்தா நெஞ்சில குத்த வேண்டியதாண்டா. ஏண்டா புதுல குத்துறீங்க? ஏமாடி பசங்களா. பிஸ்தா, சைதாப்பேட்டை தானே போ சொன்னேன். சைதாப்பேட்டை தான் போறேன். சீக்கிரமா செத்து தோலை பாடை அனுப்பி வைக்கிறேன். காசு எடுத்தல, பணத்துக்கு நாங்க காசு அடைக்கிறோம். சாவு. மத்தவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்ப. இப்ப தெரியுதா வலினா என்னன்னு?